எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ இந்த சீடியில் நம்ம ப்ரோனவுன்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரோனவுன்ஸ் பிரதி பெயர் சொற்கள். இந்த ப்ரோனவுன்ஸில் சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். கேட்கும்போது முதல்ல வித்தியாசமாக தெரியும். அந்த பெயர்களெல்லாம் என்ன பயமாக இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான். நானும் அந்த காலத்தில் 6ஆம் கிளாஸ் 7 8 படிக்கும்போது 10 படிக்கும்போது இந்த பெயர்களெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப ஒரு விசேஷமாக பயமாக இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் சிம்பிளாக இதெல்லாம் என்னவென்று சொல்லி தந்துடுறேன். இந்த பெயர்கள் நீங்கள் நல்லா கேட்டு உச்சரித்து பழகி வைத்தால் பின்னால் உங்களுக்கு கிளாஸஸில் டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கும்போது ஈஸியாக புரியும். பாருங்களேன், கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் இங்கே எழுதுகிறேன். KINDS கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். இது எத்தனை விதமாக இருக்குது என்று முதல்ல ஒரு 5-6 இருக்குது. அதை எழுதி போடுறேன். இதை சொல்லி உச்சரிங்க என் கூடவே. நம்பர் 1 பர்சனல் ப்ரோனவுன். PERSONAL பர்சனல் ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுனே போடுவோமே, அது நவுன்ஸ் இருக்குது. நம்பர் 2 பர்சனல் ப்ரோனவுன். ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரெஃப்ளெக்சிவ் REFLEX ரெஃப்ளெக்சிவ் XIVE ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இந்த ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனும் எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன் ஒன்று இருக்குது. எம்ஃபேட்டிக் இது ரெண்டுமே ஒன்று தான். நம்பர் கொடுப்போமா இல்லை தனியாக போடுவோம்? எம்ஃபேட்டிக். எம்ஃபேட்டிக் EMPHATIC எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன். இதுக்கு தமிழ் மீனிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதே அப்படியே சொல்லி பழகிட்டால் ஒவ்வொன்றுக்கும் தனியாக வித்தியாசமாக எப்படி யூஸ் பண்ணுறது படிச்சுக்கிடும். ரைட். தென் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் TRATIVE டெமான்ஸ்ட்ரேட்டிவ் DEMONS TRATIVE டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். Demonstrative pronoun. Number 5 relative pronoun. Relative pronoun. இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடும். Number 6 distributive pronoun. Distributive pronoun. Number 7 interrogative pronoun. INTERROGATIVE interrogative pronoun. Number 8 indefinite pronoun. INDEFINITE indefinite pronoun. Right. Indefinite pronoun சொல்லி பழகுங்க. personal pronoun reflexive pronoun emphatic pronoun இது ரெண்டுமே ஒன்று தான். demonstrative pronoun reflexive pronoun
ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், சாரி ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரீ பார்த்த உடனே எல்லாம் மனப்பாடம் பண்ணது. ரிலேட்டிவ் ப்ரோனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன், இன்டெரோகேட்டிவ் ப்ரோனவுன், இன்டெஃபினிட் ப்ரோனவுன், இத்தனை இருக்குது. அப்போது இது பேர் கேட்கும்போதே என்ன இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணுமா, தெரிஞ்சால் தான் ஆங்கிலம் பேச முடியுமா அப்படி என்ற ஒரு சந்தேகம் வருது. அதை கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும்னு இல்லை, இருந்தாலும் பரீட்சைக்கு கேட்குறாங்கல்ல, தெரிஞ்சிருந்தால் நல்லது. இதெல்லாம் சொல்லி பழங்க. ஒரு வாட்டி சொல்கிறேன். பர்சனல் ப்ரோனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், இம்ஃபேட்டிக் ப்ரோனவுன். ரிஃப்ளெக்சிவ் இம்ஃபேட்டிக் ரெண்டும் ஒன்று தான். அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன், இன்டெரோகேட்டிவ் ப்ரோனவுன், இன்டெஃபினிட் ப்ரோனவுன். இதில் முதல்ல நம்ம பர்சனல் ப்ரோனவுன் பார்ப்போம். நான் இந்த போர்டு இவ்வளோ எடுத்துக்கிறேன் பர்சனல் ப்ரோனவுன் பார்க்குறதுக்கு. பர்சனல் ப்ரோனவுனில் ஒரு 4 கேட்டகரி போடலாம். அதுக்கு என்னவாகும்னு நம்ம பார்ப்போம். இப்போது பர்சனல் ப்ரோனவுன், PERSONAL, பர்சனல் ப்ரோனவுன். இதை எடுத்துக்கிடும் முதல்ல. அப்போ பர்சனல் ப்ரோனவுன்னா பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய ஐ, வி, யூ அந்த மாதிரி. இதில் ஒரு 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. இதில் 5ஆக பிரிப்போமா? ஒரு 5 கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. ரைட். 1 2 3 4 5 5ஆக பிரிச்சிருக்காங்க. முதல்ல சப்ஜெக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஜெக்ட், SUBJECT, சப்ஜெக்ட் ஃபார்ம். சப்ஜெக்ட் ஃபார்ம், ஆப்ஜெக்ட் ஃபார்ம், ஆப்ஜெக்ட் ஃபார்ம். நம்பர் 3 பொசசிவ் adjective. இது POSSE, possessive, POSSESSIVE, possessive adjective. இது ADJ. இது ஆக்சுவலி இதை ப்ரோனவுனில் வர்றதில்ல, இதை பொசசிவ் adjectiveனு பேர் கொடுத்துருக்கேன். adjective ADJECTIVE. என்ன சார் ப்ரோனவுனில் ஏன் adjective வருதுன்னா அதை பார்ப்போம் நம்ம. தென் possessive adjective, now possessive pronoun. இது POSSE, possessive, POSSESSIVE, possessive pronoun. இதுக்கு NOUN. இது possessive adjective. இது possessive pronoun. Then reflexive pronoun, emphatic, REF, reflexive, LEXIVE, reflexive, emphatic, TIC, emphatic pronoun. இது reflexive pronoun, emphatic pronoun ரெண்டும் ஒன்று தான். PRONOUN. யூசேஜில் வித்தியாசம் வரும். அப்போது சப்ஜெக்டிவ் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வைக்க வேணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிடுங்க. சப்ஜெக்டிவ் ஃபார்ம்னு கொடுத்துட்டு இதுதான் ஐ, சின்னதாக எழுதுறேன், எல்லாம் கவர் பண்ணும். இதில் வி, தமிழ்லையும் சொல்லலாம் போல இருக்கு. யூ, பழையபடி வரும் யூ. ஹீ, பழையபடி ஒரு ஹீ. ஷீ, இட், தே. இது மட்டும் கேபிட்டலில் போடல, THEY. அவர்களை பற்றி கவலை இல்லை. தே, THEY, தே. தேக்கு இனி ஒன்று தெரியுது அவங்களுக்கு, இங்கே THEY, தே. 2 தே ஆயிட்டு. அப்போ இதே ஐ, நான் வேணும்னா தமிழில் எழுதிடுவோமே, நான். வி, நாம், கொஞ்சம் தள்ளி எழுதியிருக்கலாம். நாம், நாங்கள். யூ, நீ, சிங்குலர், நீ, நீங்கள். இது நீங்கள்,
நீங்கள், ரெண்டுக்குமே யூ தான். ஹி அவர், அவன் அடுத்த ஹி, ரெண்டுக்குமே ஹி தான். ஷி அவள், அவள் அவள் ஆக்கிரமிப்பு. இட்டு அது இது, அது இது எழுதிக்கிடுங்களேன், இது. தே அவர்கள், அவர்கள். அவை, அவைகள் வேண்டாம், இது அவை போதும், அவை. இதே ஆகும். சப்ஜெக்ட் ஃபார்ம் சொல்கிறோம். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன். வி நாம், வி லிவ் இன் சென்னை, நாம் சென்னையில் வசிக்கிறோம். யூ நீ, யூ கம் டுமாரோ, நீ நாளை வா. ஒருவருக்கு நீங்கள் நாளைக்கு வாங்க. யூ நீங்கள், நீங்கள் அடுத்த வாரம் வாருங்கள். ஹி அவர், ஹீ கம்ஸ் ஹியர் எவ்ரி வீக், அவர் ஒவ்வொரு வாரமும் இங்கே வருகிறார். ஹீ அவன், ஹீ கோஸ் டு லண்டன் எவ்ரி இயர். ஷி அவள், ஷீ டசன்ட் நோ ஹிந்தி, அவளுக்கு ஹிந்தி தெரியாது. இட்டு அது இது, இட் இஸ் அவர் டாக். தே அவர்கள், தே லிவ் இன் டெல்லி, அவர்கள் டெல்லியில் வசிக்கிறார்கள். தே அவை, தே கம் டு ஸ்கூல் அட் 9 o'clock, வேன்ஸ். இதே வந்து சப்ஜெக்டிவ் ஃபார்ம்னு சொல்கிறோம். இதை தெரிஞ்சுக்கிடணும் பின்னாலே. ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்து இதே வந்து மீ, இதை நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கிடுங்க, இடம் பத்தில். மீ எழுதிக்கிடுங்க. மீ எனக்கு, என்னை, என்னிடம், என்னால். 4 வருது பாருங்கள். அது ஒன்று மட்டும் வேணா சொல்லிட்டா நீங்கள் மீதி எழுதிடுங்க. எனக்கு, என்னை, என்னிடம், என்னால், மீகி நாள். அதே மாதிரி வி அஸ் எங்களுக்கு, எங்களை, எங்களால், எங்களிடம், எங்களை, எங்களுக்கு, எங்களிடம், எங்களால். அதே மாதிரி நீ, யூ யூ தான். நீ உனக்கு, உன்னை, உன்னை, உன்னிடம், உன்னால். பழையபடி யூ யூ தான். உங்களுக்கு, உங்களுக்கு, உங்களை, உங்களிடம், உங்களால். ஒன்று எழுதிட்டீங்கன்னா நீங்கள் சரியாக்கிடுவீங்க. அவன் அவர், ஹிம் அவருக்கு, அவரிடம், அவரிடம், அவளுக்கு, அவளை, அவருக்கு, அவருக்கு, அவரை, அவரிடம், அவரால், அவரால். அவன் அதே மாதிரி ஹிம் இல்லையா இது. அதே மாதிரி அவனுக்கு, அவனை, அவனிடம், அவனால். அதே மாதிரி அவள், ஹி ஹ, இது ஹிம் தான். அவளுக்கு, அவளை, அவளிடம், அவளால். இங்கே தெம், THEM, இது கேபிட்டல் எல்லாமே சின்னதாக எழுதிட்டு. THEM தெம், ரெண்டுக்கும் தெம் தான். THEM தெம். TH ஓ இட்டு ஒன்று இருக்கோ, அது கேட்டல. இட்டு அது, இட்டு தான். அதுக்கும் அது, அதுன்னு சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ இட்டு, ஐடி தான் நம்ம கட்டுறது இல்லையே. இட்டு. அதே மாதிரி அதற்கு, அதனிடம், அதற்கு, அதனை, அதனிடம், அதலால். அதே மாதிரி தெம், TH, இது ரெண்டுக்கும் தெம். THEM அட்ஜஸ்ட் பண்ணுங்க இடம். தெம் அவர்களுக்கு, அவர்களை, அவர்களிடம், அவர்களால். அதே மாதிரி அவை, அவை, அவற்றுக்கு, அவற்றை, அவற்றிடம், அவற்றால். இது
அகரிணை. இதே வந்து அப்ஜெக்ட் ஃபார்ம். இது யூசேஜ் பாருங்கள். மீ, ஹீ கேவ் மீ 100 rupees. இதே 4 சென்டென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் தே டோல்ட் அஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அவர்கள் எங்களிடம் ஒரு நல்ல ருசியான கதை சொன்னார்கள். அதே மாதிரி சென்டென்ஸஸ் அமைக்கலாம். அதுக்கு பிறகு பொசசிவ் adjective மை, என்னுடைய. இது adjective. மை ஹவுஸ் இஸ் அட் தாம்பரம். இது வந்து ப்ரோனவுன்லேயே வராது, adjectiveலே ஆகிடுது. என்னுடைய மை. அவர், எங்களுடைய. அவர், எங்களுடைய. யுவர், உன்னுடைய. யுவர், உங்களுடைய. ஹிஸ், அவனுடைய. பழையபடி அவருடைய, இது அவனுடைய. அவர், அவருக்கு, அவரிடம், அவரால். இது அவருடைய, இது அவனுடைய, இது அவளுடைய. அவளுடைய. இட்ஸ், ITS, இட்ஸ், அதனுடைய. தேர், THEIR, தேர், அவர்களுடைய. பழையபடி THEIR, தேர், அவற்றுடைய. எழுதிட்டிங்களா? இது வந்து adjective, possessive adjective. அதுக்கு பிறகு possessive pronoun. இது மைன். ஒன்று வந்து கோல் மைன் ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. கோல்டு மைன். சுரங்கத்துக்கும் இதே ஸ்பெல்லிங் தான், மைன். என்னுடையது. இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க? திஸ் இஸ் மை புக். இது என்னுடைய புத்தகம். திஸ் புக் இஸ் மைன். இது என்னுடைய புத்தகம். இது என்னுடைய புத்தகம். அதை சொல்கிறதுக்கும் அதான், என்னுடையது. இந்த புத்தகம் என்னுடையது. அவர், எங்களுடையது. அவர்ஸ், அவர்ஸ், எங்களுடையது. உன்னுடையது. யுவர்ஸ். உங்களுடையது. யுவர்ஸ். அவனுடையது. ஹிஸ். இங்கே ஒன்று மாறிட்டு, அவனுடைய இங்கே மாறிட்டு பாருங்கள், ஏதோ பேச்சிலே. ஹிஸ், அவனுடைய. ஹிம்னா அவனுக்கல்ல வந்துடும். சொல்லக்கூடாதா? சொல்ல முடியாதா? ரைட். ஹிஸ், அவனுடைய. அவருடைய, அவனுடைய. ரைட். அவருடைய, அவனுடைய. இங்கே அவருடையது, அவனுடையது. அவனுடையது. அவளுடையது. ஹர்ஸ். இப்படி ஒரு வேர்ட் இருக்கு, ஹர்ஸ், அவளுடையது. இட்ஸ், சாரி, இதில் அப்பாஸ்ட்ரஃபி கிடையாது. பாருங்களேன் எப்படி வந்துட்டு. இட்ஸ், அதனுடைய. இதில் அப்பாஸ்ட்ரஃபி கிடையாது. இது மை, என்னுடைய. இது அதனுடைய, அதனுடையது. இட்ஸ், ITS. அப்பாஸ்ட்ரஃபி கிடையாது. பார்த்து ரொம்ப மேஜர் மிஸ்டேக் ஆகிடும் அந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டால். அப்போஸ்ட்ரஃபி. இட்ஸ், அதனுடைய. இது அதனுடைய, அதனுடையது. அவளுடைய, அவளுடையது. அவனுடைய, அவனுடையது. அவருடைய, அவருடையது. உங்களுடைய, உங்களுடையது. உன்னுடைய, உன்னுடையது. எங்களுடைய, எங்களுடையது. என்னுடைய, என்னுடையது. எப்படி யூசேஜில்? இட் இஸ் அவர் ஹவுஸ். இது எங்களுடைய வீடு. திஸ் ஹவுஸ் இஸ் அவர்ஸ். இது இந்த வீடு எங்களுடையது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. தேர், இது ரெண்டுக்கும் ஒன்றா போட்டுறேன். ரைட். தேர்ஸ், THEIRS, ரெண்டுக்கும் ஒன்று தான். அதனால ஒன்றா போட்டேன், இடத்தை கணக்காக்கி. அப்போது தேர், அவர்களுடைய. தேர். தேர்ஸ், அவர்களுடையது. அவற்றுடைய, அவற்றுடையது. தேர்ஸ். அப்போ இதே பொசசிவ் ப்ரோனவுன் என்று. இதை படித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இதை எழுதி வச்சுக்கணும். நான் தமிழில் சொன்னது 2-3 வாட்டி போடுங்க. நான் ரிப்பீட் பண்ணுறதோட நீங்கள் திரும்பி பார்த்து அதை எழுதணும். அதுக்கு பிறகு ரெஃப்ளெக்சிவ் அண்ட் எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன். பாருங்கள். ஐனா மை செல்ஃப், மை செல்ஃப். அவர்ஸ், அவர்ஸ், அவர் செல்வ்ஸ். OURSELVES, அவர் செல்வ்ஸ், அவர் செல்வ்ஸ், அவர் செல்வ்ஸ்.
இது நீ, யுவர் செல்ஃப், YOURSELF, யுவர் செல்ஃப். இதை வந்து பர்சனல் ப்ரோனவுனில் உள்ள ஒரு கேட்டகரி. சாரி, எல்லாருக்கும் எப்படி எல்லா ப்ரோனவுனுக்கும் இல்லை, இதுக்கு மட்டும்தான், பயந்துடாதீங்க. இது நீங்கள் தெரிஞ்சிருந்தால் அதுக்கப்புறம் தெரியும், ஓஹோ இப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அது யுவர் செல்ஃப், இதை மீனிங் சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்கள், உங்களுக்கு, உங்களுடையது, உங்களால். இது வந்து இப்போ எப்படி வரும்? மை செல்ஃப் நானே, அவர் செல்ஃப்ஸ் நாங்களே, யுவர் செல்ஃப் நீயே, யுவர் செல்ஃப்ஸ் நீங்களே, YOURSELVES யுவர் செல்ஃப்ஸ் ப்ளூரல். ஹிம்செல்ஃப், SELF ஹிம்செல்ஃப். பழையபடி ஹிம்செல்ஃப், SELF himself. Herself, HERSELF herself. Itself, IT, ஐக்கு இது மட்டும் போடும், இது போடும், டீக்கு இது. Itself, SELF itself, itself. இது ரெண்டுக்குமே themselves, THEMSELVES themselves ரெண்டுக்குமே. அவர்கள், அவை ரெண்டுக்குமே themselves. அப்போ யூசேஜ் பாருங்கள். இது myself, I should do my duty by myself. என்னுடைய டியூட்டி நான் தான் செய்ய வேண்டும். We should do our duty by ourselves. You should do your duty by yourself. நீங்கள் plural, நீங்கள், you should do your duty by yourselves. He should do his duty by himself. She should do, பழையபடி அவர், அவருடைய டியூட்டி அவர் தான் செய்ய வேண்டும். He should do, அவனுடைய வேலை அவன் தான் செய்ய வேண்டும். He should do his duty by himself. பெரிய டியூட்டி ஆகிட்டு. She should do her duty by herself. It should do its duty by itself. They should do their duty by themselves. They should do their duty by themselves. Themselves plural. இது எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன் பின்னாலே வருது, எக்ஸ்பிளைன் பண்ணும். இதே நம்ம படித்து வச்சுட்டோம்னா ஒவ்வொன்றுங்க பாருங்கள். நான், ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன், இப்படியே போட்டுட்டு போங்க. மீ, he told me about this. He gave me 100. He told me about this. அவன் என்னிடம் இதை பற்றி சொன்னான். He gave me 100 rupees. அவன் எனக்கு 100 ரூபாய் கொடுத்தான். ரைட். He told me, என்னிடம். He told me about this matter. என்னிடம் சொன்னான். தென் இங்கே அதுக்கு அடுத்தல, மை ஹவுஸ் இஸ் அட் டி நகர், என்னுடைய வீடு. ரைட். திஸ் புக் இஸ் மைன், இந்த புத்தகம் என்னுடையது. I should do my duty by myself. I came here by myself. இதே மாதிரி இதை நீங்கள் எழுதி அப்படியே சொல்லி பழகுங்க. பிறகு உங்களுக்கு வரும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா இதெல்லாம் கண்டிப்பாக தெரியணும்னு இல்லை, தெரிஞ்சால் நல்லா இருக்குது. சப்ஜெக்டிவில் யூஸ் பண்ணுறாங்க, அப்ஜெக்டிவில் யூஸ் பண்ணுறாங்க, பொசெசிவ் அட்ஜெக்டிவ், பொசெசிவ் ப்ரோனவுன், ரெஃப்ளெக்சிவ் அண்ட் எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன். இதை வந்து இனி ஒவ்வொன்றா நம்ம யூசேஜில் பார்த்துட்டு வருவோம். ரைட். So in the subdivision, they in reflexive and emphatic pronoun, just we can see that myself, ourselves, yourself, yourselves, himself, herself, itself, themselves, already we saw. Possessive, mine, mine, our, ours, your, yours, already we saw. Personal pronouns, over. Then reflexive pronoun, I saw. Just I can write in that reflexive pronoun, we can see some sentences. I hurt myself, நான் என்னை காயப்படுத்தினேன். I hurt, HERT, hurt, HURT, பாருங்க ஸ்பெல்லிங்கே பாருங்கள், ஹர் ஞாபகத்திலே வந்துட்டு. I hurt myself, I hurt myself. பாருங்கள், நான் என்னை காயப்படுத்தி. எப்படிப்பா இது காயம்? இல்லை, நானே காயப்படுத்தி. ஐ ஹர்ட் மை செல்ஃப். ஹர்ட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள். ஹர்ட், ஹர்ட், ஹர்ட். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹர்ட், ஹர்ட், ஹர்ட்.
We hurt ourselves. We hurt, H-U-R-T, hurt ourselves. S-E-L-V-E-S, ourselves. We hurt ourselves. You will hurt yourself. சிங்குலரில் சொல்லும். நீ உன்னை காயப்படுத்தி பத்திரமா. You may hurt yourself. H-U-R-T. If you are not careful, you may hurt yourself. If you are not careful, you may hurt yourself. காயப்படுத்திக் கவனம். இதே நீங்கள் உங்களை காயப்படுத்திக் கொள்வீர்கள், கவனம் செலுத்துங்கள். You may, நீங்கள். You may hurt yourselves. Hurt yourselves. L-V-E-S, yourselves, plural. You may hurt yourselves. Yourselves. अच्छा, he hurt himself. அவன் அவனை காயப்படுத்தி, பாஸ்ட் டென்ஸ் அது. he, H-U-R-T. இதில் எஸ் போட்டால் காயப்படுத்தி கொள்கிறான் ஆகிடும், பாஸ்ட் டென்ஸ். இது he hurt himself. அவன் அவனை காயப்படுத்தி கொண்டான். she hurt herself. she hurt herself. அவள் அவளை காயப்படுத்தி கொண்டாள். அதாவது தாமாகவே தனக்கு செய்யக்கூடியது. The horse hurt itself. இது ஏன் கேபிட்டலில் வருது? ஹார்ஸ் பெரிய ஆள்னாலையா? கொஞ்சம் பெரிய ஹார்ஸ் போல. ஹோஸ். The horse, H-O-R-S-E, horse. இது ஹார்ஸ் இல்லை, இது ஹோஸ். hurt itself, H-U-R-T, hurt itself. The horse hurt itself. They hurt themselves, T-H-E-Y, they hurt, H-U-R-T, hurt themselves, S-E-L-V-E-S, themselves. இதனுடைய உச்சரிப்பு வாங்க. himself, itself, themselves, ourselves, yourselves, plural, yourselves. So this is reflexive. Then comes emphatic. I do it myself. இது பாருங்க, I hurt myself. I do it, அங்கே சொன்னேன், I should do my duty by myself. நான் தான் செய்ய வேண்டும். I did it myself. அது நானே செய்தேன். இதை இப்போ பார்த்தது reflexive pronoun, R-E, reflexive pronoun. reflexive pronoun, pronounsே போடுவேன், pronouns. இப்போ பார்க்க போகிறது ரெண்டும் ஒன்று தான் சொன்னேன். emphatic pronouns ரெண்டாவதே போட்டுமே. emphatic, E-M-P-H-A-T-I-C, emphatic pronouns. emphatic pronouns. ஸோ ஒரு எம்ஃபசிஸ் கொடுத்து வலியு, நானே போனேப்பா நேரில், அவரே வந்தார், அவங்களே சொன்னாங்க, பிரின்சிபலே சொன்னார். இது பிரின்சிபல் அவருடைய டியூட்டி அவர் செய்கிறாரு, அவங்களுடைய டியூட்டி அவங்க செய்கிறாங்க, அவங்களுடைய துணி அவங்க துவைக்கிறாங்க. இது அவரே நேரில் வந்தார் என்று என்ன சொல்கிறது, ஒரு எம்ஃபசிஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா, அது இது எம்ஃபேட்டிக்னா எம்ஃபசிஸ் கொடுக்குறது. ஐ வில் டூ இட் மை செல்ஃப், நானே செய்வேன், கவலைப்படாது. ஐ வில் டூ இட் மை செல்ஃப். ஐ டிட் இட் மை செல்ஃப், இப்படி போடுறேனே. ஐ டிட் இட், டிஐடி, டிட் இட். இப்போ சார் சொன்னார் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றி எழுதவே முடியாது, திருத்தி நல்லா எழுதணும் போல இருக்குது. ஐ டிட் இட் மை செல்ஃப். இது யார்ப்பா செஞ்சது, இவ்வளோ அழகாக யார் எழுதுனா? ஐ ரோட் இட் மை செல்ஃப், நான் தான் எழுதுனேன். ஓ நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னா இதுக்கு முன்னாலே நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதாவது நம்ம ரோட்டரி கிளப்பில் ஒரு விஐபி, ரொம்ப முக்கியமானவர், ஒரு ஷர்ட் போட்டு வந்தார், லூஸ் ஃபிட்டிங் ஷர்ட்.
எப்போவுமே டைட்டாக தான் போடுவார். போட்டு வந்து எல்லோரும் காணிச்சோன்னே எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் கிளப்பில். எல்லோரையும் பார்த்து, அவர் பேர் ஜேகே குமார். ஜேகே குமார், உங்கள் ஷர்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, இப்போது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா. நானும் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். சார் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களே, எல்லாம் சொன்னதே நானும் சொல்கிறேன். இத்தனை நாளாக நீங்கள் போட்ட சட்டை நல்லாவே இல்லை, அதானே அர்த்தம். இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னா இத்தனை நாள் போட்ட சட்டை டைட்டாக போடுவார். அன்றைக்கி ஏதோ டெய்லர் மாற்றி தைச்சி கொடுத்துட்டார் போல இருக்குது, அவருக்கு பிடிச்சதா என்ன தெரியல, லூஸ். அப்படி சார் நல்லா இருக்குது ஷர்ட் நல்லா இருக்குது. நான் சொன்னேன், சார் இத்தனை நாளாக நீங்கள் போட்ட சட்டை நல்லாவே இல்லை, அதே தானே. அப்போ மக்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். இப்போ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது சொன்னேன், நல்லா எழுதணும். இது யார் எழுதுனா? நானே தான் எழுதுனேன். போய் சொல்லாதேப்பா, நீ எழுதுனா இப்படி வருமா? நீ நல்லா இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங். இல்லைப்பா, நான் தான் எழுதுனேன். சின்ன குழந்தைங்க கேளு, அம்மாட்ட கேளு, அக்காட்ட கேளு, நான் தான் எழுதுனேன். அப்போது அந்த எம்ஃபேசிஸ் கொடுக்குறது, ஐ டிட் இட் மை செல்ஃப், நான் தான் செஞ்சேன். ஹூ டிட் இட்? இது யார் நான் தான் செஞ்சேன். ஐ டிட் இட் மை செல்ஃப், நான் தாமாகவே செய்தேன். ரைட். ஐ வில் டூ இட் மை செல்ஃப். ஐ மை செல்ஃப் சா ஹிம் டூ இட். ஐ மை செல்ஃப் சா ஹிம், நானே பார்த்தேன். பாருங்கள், இதை ஐ டிட் இட் மை செல்ஃப், அது நான் தான் செய்தேன். ஐ மை செல்ஃப் வென்ட் தேர், நானே போனேன் நேரில். ஐ மை செல்ஃப், இது ரெண்டாவது. ஐ மை செல்ஃப் வென்ட் தேர். அங்கே யாரையாவது சொல்லி விட்டீங்களா? இல்லைப்பா, நானே போனேன் நேரில். ஐ மை செல்ஃப் வென்ட் தேர், நானே போனேன் நேரில். கேட்டுப்பார், முருகன்கிட்ட கேட்டுப்பார், சொல்லுவோம். நானே போனேன். ஐ மை செல்ஃப் வென்ட் தேர். எம்ஃபேசிஸ் பண்ணி சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். அச்சா, வி வில் ஃபினிஷ் இட் அவர் செல்ஃப்ஸ், நாங்களே முடிக்கிறோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவங்கள்ட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம். வி வில் ஃபினிஷ் இட் அவர் செல்ஃப்ஸ், ப்ளூரல். வி வில் finish it, F-I-N-I-S-H, finish it ourselves, S-E-L-V-E-S. நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்களே முடிக்கிறோம். நீங்கள் வேறு யாருக்கிட்டே சொல்ல வேண்டாமே, சொல்ல வேண்டாம். ஆனால் கடைசி நாள் கேட்கும்போது அப்படியா மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. மக்கள் வேலையில் கரெக்டாக இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்குது, நம்ம தமிழ்நாட்டை சொல்லணும், வேறு நாட்டை பற்றி பேச வேண்டாம். கரெக்டாக இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டெக்னீஷியன்ஸோ, எப்படி சொல்கிறது, இந்த டெக்னீஷியன்ஸை எடுத்துக்கிடும், டெய்லர்ஸை எடுத்துக்கொள்ளும், அது மெக்கானிக்ஸை எடுத்துக்கொள்ளும். கரெக்டாக இருக்கக்கூடியது ஒரு 1% இருப்பாங்களான்னு சந்தேகமாக இருக்குது. சொன்ன நேரத்தில் தரக்கூடியது, முடிக்கக்கூடியது 1% இருந்தாலே கூடுதல் நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் சொன்ன நேரத்தில் செய்யக்கூடியவர்கள் ஒரு 5% வச்சுக்கணும். நம்ம 1-2 பேர் இருந்தால் கோவப்படுவாங்க, என்னை பற்றி அவன் தப்பாக நினைக்க. யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் 5%ல் வந்துடுங்க. அப்போ எப்போ சொன்னாலும் அடுத்த வாரம் போனால் டெய்லர் கடையில் கேட்டு போனால், எந்த சட்டை எந்த பேண்ட்ஸுன்னு கேட்பார் அவர். எந்த பேண்ட்ஸ் உங்களுக்கு, கருப்பாக வெள்ளையா, அது தேடி எடுப்பார். அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருக்காங்க பாரு. அந்த மெக்கானிக் கொண்டு போய் வண்டி விட்டாருன்னா புதன்கிழமைன்னு சொல்லுவார். புதன்கிழமை ஃபோன் பண்ணால் வெள்ளிக்கிழமை பார், வெள்ளிக்கிழமை போனால் சனிக்கிழமை பார், சனிக்கிழமைனா நாளைக்கு சண்டே, மண்டே வந்துடும் கண்டிப்பாக தாரேன்னு அடுத்த புதன்கிழமை தருவார். இது ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. ஒரே அடியாக 3 மாதம் கழித்து தாரேன்னா நாங்கள் மறந்துடுறோம். சரி, அப்போது வி வில் ஃபினிஷ் இட் அவர் செல்ஃப், நாங்களே முடிக்கிறோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வி வில் கால் யூ அவர் செல்ஃப்ஸ், நாங்களே கூப்பிட்றோம் உங்களுக்கு. வி வில் கால் யூ அவர் செல்ஃப்ஸ், நாங்களே கூப்பிட்றோம். வேலைக்காரங்களுக்கு கோவம் வரும் போல இருக்குது, ஏன்னா நம்ம அப்படி தானே இருக்கோம். நீங்களும் அதானே சார் அப்படின்னு கேட்குறீங்களா? வி வில் ஃபினிஷ் இட் அவர் செல்ஃப்ஸ். யுவர் செல்ஃப் கேன் எக்ஸ்பிளைன், நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யுவர் செல்ஃப் கேன் கோ தேர், நீங்களே அங்கே போகலாம் நேரில். யுவர் செல்ஃப் கேன் கோ தேர். நீயே நேரில் போகலாம்ப்பா, நேரில் போய் கேட்டால் அவர் கொடுத்துருவார். நீ வேறு ஆளை அனுப்பணும்னு தேவையில்லை, நீயே நேரில் போய் கேட்டால் கொடுத்துருவார். யுவர் செல்ஃப் கேன் கோ தேர், நீயே போகலாம். இது எம்ஃபெட்டிக் ப்ரோனவுன்ஸில் வருது. நீயே போகலாம், நீயே செய்யலாம், நீயே முடிக்கலாம். நானே சொன்னேன் அவங்ககிட்ட, நானே எத்தனை வாட்டி சொல்லியாச்சு, கேட்க மாட்டேங்க. ஐ மை செல்ஃப் டோல்ட் ஹிம், ரைட். ஸோ யுவர் செல்ஃப் கேன் கோ தேர், நீயே அங்கே போகலாம்ப்பா. அவனே அப்படி செய்தான்.
he himself did, he himself did it. பையமார் வரலையா, மெக்கானிக் வரலன்னு சொல்லி அவர் ஓனரே சரிப்படுத்தி கொடுத்தார். he himself did it. he himself rectified the error. அவரே இருந்த அந்த ஓனரே செஞ்சார். he himself did it. அவரே செஞ்சாருங்க. the owner புதுசாக சொல்கிறீங்களே, எல்லாம் ஓனர் சொல்லுவீங்க. நீங்கள் என்ன சார்னா இது நான் ஒரிஜினல் ஓனரை சொல்கிறேன். டூப்ளிகேட் ஓனர்னால் ஓனர் சொல்லுவாங்க. நான் ஒரிஜினல் ஓனர் own own அது எப்படி ஓன் ஆச்சு, ஓன் ஆகிட்டது. owner, the owner himself did it. the owner himself rectified the error. he himself did it. அவரே செஞ்சார். I myself saw it. நானே பார்த்தேன், அவரே செய்தார். ரைட். she herself said so. she herself said so. இதிலே சரியாக்கிடும். அவளே இப்படி சொன்னான். she herself said so. இது யார் சொன்னா அவங்கள்ட்ட? இல்லை அவளே சொன்னாப்பா. இல்லை அவள் சொல்லியிருக்க மாட்டேன். இல்லை அவளே சொன்னான் என்கிட்ட. she herself said so to me. she herself said it to me. she herself said it to me, said so. அவளே அப்படி சொன்னாப்பா. அது எனக்கு நம்பவே முடியல. அவளே அப்படி சொன்னான். அப்போ அந்த அதாவது எம்ஃபசிஸ் கொடுக்கறது அதுதான் எம்ஃபெட்டிக் ப்ரோனவுன்ஸ். she herself said so. இடம் பத்தமா தெரியல, நிறைய இருக்குது. சரி, சுருக்கிடும். it was told so by the headmaster himself. அதாவது it was told so by the headmaster himself. ஹெட்மாஸ்டரே அப்படி சொன்னார். it was told so அப்படி சொல்லப்பட்டது. யாரால்? the headmaster himself. the headmaster himself told. the headmaster himself said so. எல்லாத்துலேயும் அந்த so அப்படி ஹெட்மாஸ்டரே அப்படி சொன்னார்ப்பா. 4 நாள் லீவ் எடுத்துக்க சொல்லி த ஹெட்மாஸ்டர் ஹிம்செல்ஃப் said. ஒன்று யார்? ஹெட்மாஸ்டர் தான் சொன்னார். ஹெட்மாஸ்டரே சொன்னார். நீ போய் கேட்டு பாரு வேணும். ஸோ இந்த மாதிரி த ஹெட்மாஸ்டர் ஹீ தான் இங்கே வந்துட்டு. அச்சா, இட் வாஸ் செட், அது இப்படி வருது. இட் வாஸ் செட் பை த ஹெட்மாஸ்டர் ஹிம்செல்ஃப். ஹெட்மாஸ்டரால் அது இட்டுக்கு வரணும். ரைட். இட் வாஸ் செட், இட் வாஸ் டோல்டு பை, இட் வாஸ் டோல்டு ஸோ பை த ஹெட்மாஸ்டர் ஹிம்செல்ஃப். இட் வாஸ், இது இட்டுக்கு வரக்கூடியது. இட் வாஸ் told by headmaster himself. It was told by headmaster himself. It was done by itself. அந்த குரூப்பே செய்தது. It was done by itself. அதுவே செய்தது. இங்கே இருக்குது. The city itself is not very large. the city itself, city அவ்வளோ பெருசு இல்லை. அச்சா, அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். they themselves agreed to it. they themselves, அவங்களே ஒத்துக்கொண்டாங்க. they themselves agreed to it. அவங்களே ஒத்துக்கொண்டாங்க. they themselves agreed to it. அவர்களே இதுக்கு ஒத்துக்கொண்டார்கள். இது நீங்கள் திரும்ப அதை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இதை மனப்பாடம் ஆகிடும். இனி வரக்கூடிய நாள்களில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட். நவ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். DEMONS, டெமான்ஸ்ட்ரேட்டிவ், TRATIVE, demonstrative pronouns.
So what are they? This, these, this, these, that, those, such. So these are all demonstrative pronoun, right? So here, this book is mine, this pen is yours. This book is, இந்த புத்தகம் என்னுடையது. This book is சின்ன புக் தானே. This book is mine. That book is ours. That book is ours. OURS, ours, எங்களுடையது. அந்த புத்தகம் எங்களுடையது. இந்த புத்தகங்கள், these, THESE, these pens are yours. உன்னுடையது, உங்களுடையது ரெண்டுக்குமே தான். These pens are, pens Z என்று உச்சரிக்கணும். Pens are, these Z இது, these, ours Z, ours S கிடையாது உச்சரி. These pens are ours, yours Z உச்சரிப்பு கவனியம் கொஞ்சம். Those Z உச்சரிப்பு. These Z. These pens are yours. Right. These pens are yours. Those pens are THOSE, those. Pens are PENS, pens are mine போடுங்களேன். என்னுடையது, அந்த பேனாகள் என்னுடைய. Those pens are mine. So these are all demonstrative. Then what are here? This, that also is there. What was that noise? What was that noise? And the noise என்ன ஆகும்? This horse is, this dog we can use. This dog is better than that dog. BETTER, better than that dog. DOG, that dog. This dog is better than that dog. Right. All such things should be, ought to be. Here they have used ought to be avoided. All such things, இந்த மாதிரி all such things, இதுபோல விஷயங்கள் எல்லாம், all such things ought to be, OUGST, ought to be avoided, AVOIDED, avoided. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டும். So this is demonstrative pronoun, right? Then we have got so many sentences here. That with its plural those is used to avoid the repetition of preceding noun as, here I write it, the climate of CLIMATE, the climate of Delhi is DELHI, Delhi is, the climate of Delhi is like that of LIKE, like that of Ooty. So here the climate of Delhi is like that of, like the climate of Ooty. To avoid this, that is
Avoid the repetition of preceding noun. The climate of Delhi is like the climate of Ooty சொல்லணும். அதுக்கு இதை போட்டோம். The climate of Delhi is like that of Ooty. Likewise they use here, right? Now so many sentences are there. Now indefinite pronouns. Indefinite pronouns. Indefinite pronouns. Indefinite pronouns. That means we are not definite about. We can write what are they, one. Indefinite. None. Yarum illai. All. Some. Some. Few. Somebody. Somebody also you can pronounce. Someone. All. Someone means yaro oruvar. There is nothing. Anybody. So many are there. Everyone. Everybody. Everybody. Any other. Any or any other. Other. So on and so forth, etc. These are all indefinite pronouns. Right? So, did anybody meet you at the station? The parangal sentence. Did anybody meet you at the station? At the station, anybody. This is indefinite. யாராவது ஸ்டேஷனில் ஒன்று சந்திச்சாங்களா? Everybody can do this. இது யார் வேண்டாலும் செய்யலாமே. EVERY. Everybody can do this. இது யார் வேண்டுமானாலும் செய்யலாமே. This is indefinite. There is no definite person. Did she tell you anything about me? என்னை பற்றி அவள் ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாலா? இதை எழுதுகிறேன் இங்கே. Did she tell you? அவங்கள்ட்ட சொன்னாலா? Did she tell you anything about me? கீழே வந்துட்டு. Did she tell you anything about என்னை பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாலா? Did she tell you anything about me? Did she tell you anything about me? Right? இது பாருங்கள். I am thirsty. இடம் இல்லையே இங்கே. இதில் எழுதிட்டேன் மேலே பாருங்கள். I am thirsty. THIRS. THIRS. Thirsty. I am thirsty. தாகமாக இருக்கேன். Give me something to drink. Give me something. தெரியுதா உங்களுக்கு? Something to drink. INK. சொல்கிறேன் எழுதிடுங்க. I am thirsty. Give me something to drink. Something. Give me something to drink. Indefinite. Somethingனா ஏதாவது ஒன்று தான். Specifically you don't ask them. Give me something to drink. I am thirsty. Give me something to drink. I am hungry. Give me something to eat. Right? So, some people come here on occasions. Some people come here on Deepavali. Some means some people. There is no specific identification. So, they call it indefinite pronouns. Right? Now, distributive pronoun. Distributive. DISTRIBUTIVE. Here I write in small letters. Distributive pronouns. Distributive pronouns. That is each, either, neither.
generally we use each, either, neither, etc. They are always singular, such followed by the verb in the singular, as such followed by the verb in the singular. Always the singular verb follows, right? That is, the teacher gave us a chocolate each. Teacher நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாக்லேட் கொடுத்தார். The teacher gave us a chocolate each. The teacher gave us a chocolate, C-H-O-C-O, chocolate, C-H-O-C-O, chocolate, C-H-O-C-K we have written. Okay, it's by either ways. Gave us a chocolate, C-H-O-C-O-L-A-T, chocolate each. The teacher gave us a chocolate each. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாக்லேட் கொடுத்தார். Then each of the boys received a prize. E-A-C-H. Each of the boys, here each of the boys received a prize. Each of the boys received a prize, right? Each of the boys. Either of the answer is correct. E-I-T-H-E-R, either of the answers. Either of the answers. Answers, A-N-S-W-E-R-S, answers is correct. Here answers, so we should not say are correct. Either of, two of, either of the answers is correct, right? So many sentences in each they have written. Neither he nor his brother was present. Neither he nor his brother was present, right? Now interrogative pronouns. Interrogative, we have to finish within another 10 minutes. Now interrogative pronouns, I-N-T-E-R-R-O, interrogative pronouns. That is, generally interrogative pronouns what, who, what, that, whose, rarely whose used as adjective, right? Interrogative, whom, right? Here which also you can. Which is your favorite star? Which is your favorite star? Who also you can say. Who is your, this could be used for who also. Who is your favorite star? Who is your favorite teacher? This is common, which you can use for this also. Which is your favorite book? Right. Then whose is that house? Here whose, two ways we can. Whose house is that? This is here adjective. Whose is that house? Here it is interrogative pronoun.
whose is that house? Right? Whose is that house? Right? Who gave you that knife? Whose is this book? Whom did you see? Whom also we can add here. Whom did you see? Whom did you see? Whom did you see? Now இதை எழுதிக்கிடுங்க, பிரயோஜனமாக இருக்கும். வாட், இது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக. என்ன, வாட், உச்சரிப்பை கவனிங்க. வாட் என்ன. ஹூ யார். ஹூம் யாருக்கு. ஹூம் யாருக்கு. whom did you invite? நீ யாருக்கு அழைத்த, யாரை அழைத்தாய், யாருக்கு யாரை. whose யாருடைய. whose book is this? இந்த புத்தகம் யாருடையது. what did you say? நீ என்ன சொன்னாய். who came here last week? போன வாரம் இங்கே யார் வந்தா. whom did you tell? யாருக்கு சொன்னாய். whom did you invite? யாருக்கு கூப்பிட்டாய். which எது எந்த. which book is yours? உன்னுடைய புக்கு, எந்த புக்கு உன்னுடையது, எது உன்னுடையது. which is yours? எது உன்னுடையது. when எப்பொழுது, எப்பொழுது. when did you come? நீ எப்பொழுது வந்தாய். where எங்கே, எங்கே. where did he go? where did he go? அவன் எங்கே போனான். why ஏன். why did you buy this? இதை ஏன் வாங்கினாய். why did you go there? நீ ஏன் அங்கே போனாய். how எப்படி. how did he come? அவன் எப்படி வந்தான். how did he do? அவன் எப்படி செய்தான். how did he meet? அவன் எப்படி சந்தித்தான். how long, பாருங்கள், லாங்னா நீளமாக இருக்குது. how long எவ்வளவு நேரம். how long எவ்வளவு நேரம். how long should I wait? நான் எவ்வளோ நேரம் காத்திருக்கணும். how long should I wait? நான் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும். how far எவ்வளவு தூரம். how far எவ்வளவு தூரம். how far is your house from the station? how far is your school from your house? how far is Madurai from here? எவ்வளவு தூரம். மதுரை இங்கிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது. how much எவ்வளவு. how much do you want? எவ்வளோ உனக்கு எவ்வளோ வேணும். how many boys attended the meeting? எத்தனை பையன்மார் மீட்டிங் அட்டென்ட் பண்ணார்கள். how many. from whom யாரிடமிருந்து. from whom did you get this book? from whom did you get this book? இந்த புக் யார்கிட்டேருந்து நீ வாங்கினாய். from where எங்கேருந்து. from where did he come? அவன் எங்கேருந்து வந்தான். from where did he come? to whom to யாருக்கு யாரிடம். to whom did you tell? நீ யாருக்கு சொன்னே, யாரிடம் சொன்னாய். by whom யாரால். by whom was this letter written? இந்த லெட்டர் யாரால் எழுதப்பட்டது. by whom was this letter written? யாரால். at which place did you conduct the meeting? at which place did you conduct the meeting? ஸோ இதெல்லாம் எழுதி நீங்கள் திரும்ப திரும்ப இதை பாருங்கள். திரும்ப திரும்ப இதை பார்க்கும்போது உங்களுக்கு மனப்பாடமாகிடும். இனி வரக்கூடிய கிளாஸில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேசுகிறதுக்கு. சரிதானா. அடுத்த சிடியில் சந்திப்போம். எல்லாம் புகழும் இறைவனுக்கே.